தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் பொது பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர்கள். அந்த நடிகர்லாம் இப்ப எங்க போனாங்க? அவர்கள் ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை? இது என்ன அணுகுமுறை என்பது எங்களுக்கு தெரியவில்லை. கூட்டணி கட்சிகள் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் கூட வாய் திறக்காம இருக்காங்க விஷயத்துல. என்னுடைய மிகப்பெரிய கவலையே அப்ப அதுதான். ஏன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம், இடதுசாரி இயக்கங்கள் எந்த மனித உரிமை மீறலாக இருந்தாலும், எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. இன்னொரு கேள்வி, மனித உரிமை அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். ஏதாவது ஒரு மனித உரிமை அமைப்பு, மனித உரிமை ஆர்வலர்கள் அவர்கள் அதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு திகழ்வு இடப்பட்டால் அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பத்திரிகையாளர்கள் முன்பு பேசக்கூடியது, போராட்டம் நடத்தக்கூடியது, அதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்தார்கள். நடிகர்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ நடிகர்கள் பொது பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர்கள். அந்த நடிகர்லாம் இப்ப எங்க போனாங்க? அவர்கள் ஏன் இதற்கு குரல் கொடுக்கவில்லை? திமுக என்றால் ஒன்று, வேறொரு கட்சி என்றால் ஒன்று என்றால் இது என்ன அணுகுமுறை என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் கூட ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதை கேள்வி கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் இந்த நிலைதான் வரும் என்பதை அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.